அண்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் நிறைய தொடர்ந்து நடிச்சிட்டு வரதை பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னிக்குள்ளே எப்படி வந்தீங்க, அதை பற்றி சொல்ல முடியும்? ஸ்மால் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பேஷன் தான். வீராவி மேம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பரத் சார் இருக்காரு, தலைவாசல் விஜய் சார். ஸோ இந்த ஒரு ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் இருக்குது. அதில் நம்ம ஒரு ரோல் பண்ணுறோங்கிறது எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் அது எப்படி வந்துச்சு? ஸோ அப்படியே இப்போது எம்சி அண்ட் மாடலிங் அண்ட் ஆக்டிங் மூணுமே பேலன்ஸ். ஆக்டிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் லவ் சென்னையில் பண்ணியிருந்தீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபார் எல்லாமே மேக்கப் ரிமூவ் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து புர்காலாம் போட்டு பார்க்கும்போது நான் டோட்டலி வேற மாதிரி இருந்தேன். ஒரு முஸ்லிம் பொண்ணு அப்படின்ற டோன்லயே இருந்தது. ரியல் மாடர்ன் லவ். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டியோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், டோட்டலி சேஞ்ச் இல்லை. ஓகே. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நிறைய வந்துருச்சு, பிரெட் கம்பிங் வந்துருச்சு, சிச்சுவேஷன்ஷிப் வந்துருச்சு, பெஞ்சிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து டீன்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டீன்ஸ் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஹே தேர் பீப்பிள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ், மாடல், எம்சி, என்டர்பிரனர், அது சனா கான் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஹாய். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் நிறைய தொடர்ந்து நடிச்சிட்டு வரதை பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னிக்குள்ளே எப்படி வந்தீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பேஷன் தான். பட் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து இருக்கிறதுனால வந்து விட மாட்டாங்க. ஓகே. பட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் எனக்கு என்ன பேஷன், எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ வாண்ட் மேக் தட் ஹேப்பன். அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ்னாலே அட்டென்ஷன் சீக்கிங் தான். எப்போவுமே வந்து லைம் லைட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு சின்ன வயசில். ஸோ ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி 2019 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே இப்போது எம்சி அண்ட் மாடலிங் அண்ட் ஆக்டிங் மூணுமே பேலன்ஸ். ஆக்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்டடாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து மாடலிங். அஃப்கோர்ஸ் அப்போ வந்து நான் ரொம்ப வெயிட் குறைச்சேன், ஏற்றினேன், ஒரு விக்ரம் சார் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாடலிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன், சைமல்டேனியஸ்லி ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்போவே வந்து எனக்கு எம்சி சான்சஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ எனக்கு எம்சின்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஐ டிஸ்கவர்ட் லைக் ஓகே, எம்சின்னா நம்ம ஸ்கூலில் பண்ணது தான், பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேக்கிங் ஓவர் ஆல் த ஷோ அப்படின்ற மாதிரி ஐ ஷிஃப்டட் டு ஹெட். ஆக்சுவலி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இப்போ வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட்டில் தான் உருவாச்சு. ஒரு பக்கம் வீராவி மேம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பரத் சார் இருக்காரு, தலைவாசல் விஜய் சார். ஸோ இந்த ஒரு ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் இருக்குது. அதில் நம்ம ஒரு ரோல் பண்ணுறோங்கிறது எப்படி இருந்தது, ஃபர்ஸ்ட் அது எப்படி வந்துச்சு? ஓகே, திஸ் மூவி இஸ் லைக் மை 8th மூவி வித் பிரசாத் முருகன் சார். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ப்ரொடக்ஷன் வாஸ் வெரி வெரி சூப்பர். எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் ஒரு செட்டுக்கு போகிற மாதிரியே இல்லை, ஜஸ்ட் ஜாலியாக வந்து ஒரு ஒர்க்கு போகிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டடாக எடுத்து ஒரு அவங்க வந்து டைரக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட் தான். ஸோ பரத் சார்லாம் வந்து ரொம்ப ஹீஸ் லைக், அவங்கள நேரில் பார்த்தா பாய்ஸ்லேயே வந்து சித்தார்த் அண்ட் பரத் வாஸ் லிட்டில் க்ரஷ். பட் நேர்லலாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஷை டு ஆக்சுவலி ஈவன் ஸ்பீக் டு ஹிம். ஸோ ஐ டிடன்ட் ஸ்பீக் டு ஹிம். பேசவே இல்லை கடைசி வரைக்கும், சொல்லவே இல்லை. அது இப்போ அவங்களுக்குலாம் வந்து they are committed, right? How can we go and say that no, we had a crush on you? அப்போல்லாம் வந்து they are not committed. And he is dedicated. Of course single takeலாம் வந்து he did. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஓகே, we have to career wise நம்ம இப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இருந்தது. ஃபாலோவர்ஸ்க்காகவோ இல்லை வந்து மெயினாக அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட்ஸ் போடலை. நான் வெறும் மூவிஸ் அண்ட் மாடலிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் அது மட்டும் தான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன்ஃப்ளூயன்சர். ஐ வாண்ட் டு பி கால்ட் அஸ் அன் ஆக்ட்ரஸ். ஆக்ட்ரஸ் வில் இவென்ச்சுவலி க்ரோ வென் அ பீக் கம்ஸ். ஏதாச்சும் எனக்கு ஒரு பீக் ஹிட் ஆனால் கண்டிப்பாக என்னோடது க்ரோ ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ வில் பி லைக் தட். ஐ ரியலி லைக் தட் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க. ஹவ் யூ எவர் ஃபேஸ்ட் தட்? நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணது? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணி லைக் யூ ஃபீல் பேட், ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணது எதை பற்றி? மேபி நிறைய பேர் வந்து தே வில் ஜஸ்ட் போஸ்ட் லைக் என்ன நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் தெரியாமையே தே ஜஸ்ட் போஸ்ட் லைக்
யூ ஆர் திஸ் கால் கேர்ள் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று போஸ்ட் பண்ணி சர்வீஸ் அவைலபிளா, ஹவு டு அப்ரோச் யூ அப்படி இப்படியெல்லாம் போஸ்ட் பண்ணாங்க. சிம்ப்ளி ஐ கோ டெலிட் தட் கமெண்ட், பிளாக் தட் நம்பர், சே பாய், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அப்போ டிஎம்லேயும் வந்து இந்த மாதிரி எப்போ வரும் கண்டிப்பாக. யூ ஹாவ் டு அவாய்ட் இட், யூ கேனாட் ஹெல்ப் இட் அவுட். எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி சில பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். why do you want to call that, call this அப்படின்ற மாதிரி. பட் நான் பாரு அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் பார்ப்பேன். she make sure that whoever does bad comment அது அவங்கள வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க அவங்க. பட் எனக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரலன்றது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஐ வாண்ட் டு சிம்ப்ளி இக்னோர். டீன்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டீன்ஸ் இஸ் லைக் டிஃப்ரெண்ட் மூவி, ஏலியன் பேஸ்ட் கான்செப்ட். அதில் வந்து அந்த கர்வ கொலை பண்ணுற பொண்ணாக நடிச்சிருப்பேன். மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ பிகாஸ் நான் வந்து இது வரைக்கும் ஸ்டண்ட் பண்ணதே இல்லை. எந்த மூவிஸில் நான் ஸ்டண்ட்டோட ஒரு இது பண்ணதே இல்லை. இவங்க வந்து பொம்மையை தான் தொங்க விடுவாங்கன்னு பார்த்தேன், என்னையே தொங்க விட்டாங்க. பர்சனலி போய் கேட்டேன், மாஸ்டர் அங்கே தான் பொம்மை இருக்குல்ல, என்னையே தொங்க விடுறீங்க அப்படின்னும் போது நான் இல்லைம்மா உங்களை தான் தொங்க விடுறதுனா ரியாலிட்டி, பொம்மை வந்து சும்மா சேஃப்டிக்கு ஜஸ்ட்டு ஃபார் மாண்டேஜர் ஷாட்டுக்கு தான் அப்படின்னு. மாஸ்டர் அதுவே தொங்க விடல. இல்லைம்மா அப்போ நீ எதுக்குமா வந்திருக்கவாமா அப்படின்ட்டு என்னை கூட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாடிகான் ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டு பெல்ட்டு எல்லாமே போட்டேன். ஸோ என்னை தொங்க விட்டாங்க. நம்ம ராட்டினம்லாம் அதெல்லாம் போகும்போது மேலே போயிட்டு அந்த கீழே வரும்போது அந்த அடி வயிற்றுல ஏதோ பண்ணுமே, அந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் வந்து கீழே போயிட்டு மாஸ்டர் நான் பண்ணல மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes வந்து நான் உட்காந்துட்டேன். மாஸ்டர் வாஸ் லைக் ஓகே சில். அதுக்கப்புறம் பார்த்திபன் சாரும் வந்தாங்க, பாருமா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, யூ வில் டூ குட், யூ வில் டூ பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாமே என்கரேஜ் பண்ணோடனே பார்த்திபன் சரியே வந்து சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப பயந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் லவ் சென்னையில் பண்ணியிருந்தீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபார் எல்லாருக்குமே நிறைய ஃபேவரட்டாக இருந்தது அது. லாலா கொண்டா பொம்மைகள். ஆமாம். ஸோ அது எப்படி நடந்தது உங்களுக்கு? அதில் வேறு என்ன பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு? ராஜமுருகன் சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேரக்டர் சொல்லலாம். நம்ம ஜோக்கரில் இருந்து, நம்ம குக்கு படத்துல இருந்து ஹி இஸ் வெரி கிரியேட்டிவ், வெரி டிஃப்ரெண்ட். அவரோட ஜானர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆடிஷன் எடுக்கும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக மேக்கப் ரிமூவ் எல்லாமே சொல்லிட்டாரு. நீங்கள் இந்த ரோலுக்கு தான் பண்ண போகிறீங்க, இந்த ரோல் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மேக்கப் ரிமூவ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து புர்காலாம் போட்டு பார்க்கும்போது நான் டோட்டலி வேறு மாதிரி இருந்தேன். ஒரு முஸ்லீம் பொண்ணு அப்படின்ற டோன்லேயே இருந்தது. ரியல் ஃபேக்ட்ரின்ற போது அங்கே வந்து நிறைய அந்த எப்படி அந்த லேபர்ஸ் பண்ணுவாங்க, பட்டர் பிஸ்கெட்டே வந்து நம்ம டீ பட்டர் பிஸ்கெட்லாம் தொட்டு சாப்பிடும்போது வி டோன்ட் நோ த ப்ராசஸ். அப்போல்லாம் அங்கே வந்து ரொம்ப ரியலாக இருந்தது, எப்படி பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜமுருகன் சார் இஸ் வெரி குவாய்ட், ஹி டசன்ட் ஈவன் ஓப்பன் மவுத். அவர் வந்து அசிஸ்டண்ட்டை பார்ப்பார் என்ன அப்படின்னு அவ்வளோதான் சொல்லுவார். அண்ட் மாடர்ன் லவ் பற்றி பேசணும். ஸோ மாடர்ன் லவ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஐ வாண்ட் டாக் அபவுட் ரியல் மாடர்ன் லவ். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற சொசைட்டியோட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், டோட்டலி சேஞ்ச் இல்லை. ஓகே. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் 1990 கிட்ஸ்லாம் வந்து 2K கேர்ள்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆர் சீயிங் லைக் 4-5 years டிஃப்ரென்ஸில் பார்க்குறாங்க. அப்போ எங்களுக்கு இன்னும் வந்து 4-5 years டிஃப்ரென்ஸில் பார்க்குறாங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் லைக் இவ்வளோ ஏஜா அப்படின்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 2-3 years டிஃப்ரென்ஸில் தான் பார்ப்பாங்க. இப்போ 90s கிட்ஸும் 2K கிட்ஸை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா எங்களுக்குள்ளே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தடைப்படுது. இப்போ நிறைய வந்துருச்சு, பெட் கம்பிங் வந்துருச்சு, சிச்சுவேஷன்ஷிப் பெஞ்சிங் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளர்டேஷன்ஷிப்ஸ் வந்துருச்சு. சும்மா ஃப்ளர்டேஷன்ஷிப் சும்மா ஃப்ளர்ட்டுக்கு மட்டும் பேசுவாங்க. they will come and they will talk to you only for flirting. bread pumpingன்றது வந்து they will be already committed, பட் உங்களை வந்து பேக்கப்பாக வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. சிச்சுவேஷன்ஷிப்னா அந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் ஒரு 3 months ஆஃப் டைமுக்கு மட்டும் they wanted to have anything with you like dating stuffs எல்லாமே வந்து பண்ணிவிட்டு ஒரு 3 monthsக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஒன் நைட் ஸ்டாண்ட், அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் எல்லாருமே வந்து அது நிறைய இருக்குது. தட் மீன்ஸ்
இப்போ வந்து யாருமே வந்து அந்த அப்சஸ்ட் லவ் ரியல் பொசசிவ் வேற, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பொசசிவ், தட் அப்சஸ்ட் லவ் வந்து காட்ட மாட்டுறாங்க. மேக்ஸிமம் 3 days தான். அந்த 3 days வந்து பொண்ணை வந்து ரிப்ளை பண்ணலைன்னா எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத போயிடுறாங்க. ஈவன் கேர்ள்ஸ் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் நீட்ஸ். கேர்ள்ஸ்க்கும் வந்து அந்த லவ் தேவைப்படுது, அந்த அப்சஷன் தேவைப்படுதுன்றது வந்து அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. பிகாஸ் சம் பீப்புள் ஃபீல் தட் தேர் இஸ் ரியல் லவ். பசங்களும் வந்து லைக் மென் ஃபால் ஃபார் விமன். ஓகேவா? ஆப்வியஸாக நீங்கள் சொன்னது ஆப்வியஸாக நடக்கும். அட்டென்ஷனுக்காக தே சீக் ஃபார் அட்டென்ஷன், தே பெக் ஃபார் அட்டென்ஷன். பட் வென் வி கெட், நாங்கள் வந்து அதை யூஸ் டு விட்டாக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் சரி அப்போ பொண்ணுங்க பண்றது இல்லைன்னு சொல்றீங்களா? சரி, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, 9 to 5ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில ஏஞ்சோடனே ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு லஞ்சுக்கு டைம்ல சாப்பிட்டியா ஒரு 2 ரீல்ஸ் அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல போயிட்டு ஒரு கால் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் நைட்டாக ஓகேம்மா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பேசுகிறீங்க. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்காத டைமில் நீங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு வந்து ரிட்டர்ன் அட்டென்ஷன் கொடுக்குறா. அவள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறா, நான் உனக்கு குட் மார்னிங் ஹார்ட்டின் அனுப்புறேன்ல, நீ எனக்கு ஏன் குட் மார்னிங் ஹார்ட்டின் அனுப்பலை? இது என்ன எக்ஸ்பெக்டேஷன்? புரியலையே. இல்லை, ஹார்ட்டின் அனுப்புறதுல இல்லை இருக்கு, அது நீங்கள் அனுப்பணும். ஏன்னா விமென்ஸ்க்கு அது தேவை. பிகாஸ் விமென்ஸ் வந்து அப்போ தான் யோசிப்பாங்க, ஓகே ஹீ சென்டிங் மீ ஹார்ட் இன், தட் மீன்ஸ் ஐ ஆம் ஸ்பெஷல் டு ஹிம் அப்படின்றது. இப்போ வந்து ஒரு மத்தியானம் நீங்கள் ஒரு 2 நாள் பிஸியாக இருக்கீங்க, கால் பண்ணல, சும்மா மெசேஜில் மட்டும் சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க. 3rd day வந்து அவங்க வந்து பொசசிவ் ஆகிடுவாங்க. ஷி கெட்ஸ் ஆங்க்ரி. எதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணல லன்ச் டைமில்? அவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் கால் பண்ணீங்க, ஆனால் இப்போ பண்ண மாட்டீங்க அப்படின்றது தே கெட் ஆங்க்ரி. அப்போ நான் இப்போ உங்களுக்கு போர் அடிச்சிட்டேன் அப்படின்றது ஃபோனை வச்சுட்டு ஒரு 3 hours வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும், இல்லைனா வந்து ஃப்ளைட் மோடில் போயிடும், இல்லைனா வந்து தே வில் சி வெதர் யூஆர் காலிங் ஆர் நாட் காலிங், வாட் ஆர் யூ டூயிங். இப்போ நீங்கள் கால் பண்ணலைன்னா இட்ஸ் லைக் ஓகே, நீங்கள் போயிட்டு அவ்வளோதான் இல்லை நான் உனக்கு இம்பார்ட்டண்ட், இப்போ நீ கால் பண்ண மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி தே வில் கட் டவுன், தே வில் ஜஸ்ட் மேக் யூ கிராங்கி, they will just do that everything. I want to ask about again சினிமா. அதை பற்றி வரும்போது இனிமே வந்து சினிமாவில் ஆர்டிஸ்டாக நீங்கள் ட்ரை பண்ணிருக்கும் போது டூ யூ ஃபீல் ஏதாவது இந்த என்ன சொல்கிறது, இப்போ வரைக்குமே வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கா? கலர் டிஸ்கிரிமினேஷன், அதர் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கா? அது நிறைய இருக்கும். எவ்ரி இண்டஸ்ட்ரி ஹேஸ் தட். சினிமாவில் இருக்கிறதுனால அது ஓப்பனாக தெரியுது தவிர, ஈவன் ஆல் ஐடி இண்டஸ்ட்ரி, ஈவன் any industry has that. Even blue collar job, white collar job, every industry has that. அவங்களோட பீப்புள்னா ஃபேவர் பண்ணுவாங்க, அவங்களோட பீப்புள் இல்லைன்னா ஃபேவர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கலர் வச்சு, கலர் அஃப்கோர்ஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகிற மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே வந்து பாடி பில்டர் அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்காங்களா, அதில் ஜென்யூனாக கண்டென்ட் போட்டு ஜென்யூனாக வந்து நானுமே வந்து ஜிம் டயட்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் ஒயிட்டிஷாக இருக்கிற சில பேரை தவிர்த்து they are very dull in color which is dusky. They put super content in women's, for women's. அவங்கள ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே யாருமே வந்து மீம் பேஜஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோ வந்து இஷ்டம் கொடுக்கல. பிகாஸ் கலர் டிஸ்கிரிமினேஷன், ரேசிசம், ஐ எம் நாட் ஷுர். பட் they are very genuinely putting contents. பட் அவங்களுக்காக வந்து இன்னும் அவங்கள ஹைப் பண்ணலை, அவங்கள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக காட்டல. அண்ட் ஸ்டில் they are doing of course. இப்போ என்ன மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடந்து? Still talking. இது I cannot reveal like without any fixing. So of course பார்ப்போம் இன்ஷால்லா. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், உங்களோட கெரியர் ஜேர்னி பற்றியும் பேசணும், அண்ட் நவடேஸ் ரிலேஷன்ஷிப் பற்றியும் நிறைய பேசணும், மென் அண்ட் விமன் பற்றியும் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.